இல்ல முதல்ல இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். மரண தண்டனை அப்படிங்கிற அந்த தண்டனை குறித்து நமக்கெல்லாம் ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. உலகம் முழுவதுமே மரண தண்டனை என்பது நீக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து அதுக்காக போராடியவர்கள் அந்த அந்த சிந்தனை கொண்டவர்கள்ல நானும் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனங்களுக்கு உடனடியான மரண தண்டனை என்பது இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஆனாலும் கூட இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டுக்குள்ள இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில உச்சபட்ச தண்டனை என்பது சாகும் வரை சிறை என்கிற தண்டனை இந்த குற்றத்திற்கானதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த உச்சபட்ச தண்டனை கிடைத்திருக்கிறது, அதுவும் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற போது இது உண்மையிலேயே மகிழ்ந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதுதான் ஒரு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதிவலையை திமுக பின்றாங்க. அதாவது நேற்று தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரிந்த உடனேயே நேற்றைக்கு காலையிலேயே தங்களுடைய ஐடி விங்க தயார் நிலையில வைத்தது திமுக. கனிமொழி அவர்கள் நேற்றுக்கு தொடங்குகிறார். நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா பொள்ளாச்சி வழக்குல அந்த பாலியல் வழக்குல குற்றவாளிகளை தண்டிப்போம் சொல்லி, இதோ பாருங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று நேற்று கனிமொழி ஒரு பேச்சு கொடுக்கிறார். 2025 வாழுகிறோம், இந்த நூற்றாண்டு பிறந்த கால் நூற்றாண்டை கடந்திருக்கிறோம், டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது, உண்மைகள் மிக விரைவாக மக்களை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்திலே கூட எவ்வளவு தைரியமாக கூச்சநாச்சம் இல்லாமல் பொய் பேசுகிறார்கள் என்பதுதான் நமக்கு வியப்பாக. ஒரு வழக்கு நடக்கையில நீதிபதி மாற்றாம பாத்துக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காத வழக்குல நீதிபதி மாறுவது என்பது எதன் அடிப்படை, என்ன எப்படி? திமுக அமைச்சர்களினுடைய வழக்குகளிலே நீதிபதிகள் போகிறார்களே, மாறி போகிறார்களே, அப்ப நீங்க தான் மாத்திக்கிறீங்களா? ஒருவேளை தமிழ்நாடு போலீஸோ சிபிசிஐடியோ விசாரித்து இதே போல இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கும் இவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, பாத்தீங்களா ஆளுங்கட்சிக்காரன் பூரா தப்பிச்சான், நாங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாயிடுச்சு என்று இவர்கள் பேசுவார்களா மாட்டார்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரத்துல எவ்வளவு படங்கள் வெளியே வந்து கனிமொழி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கேவலப்பட வேண்டியது நீங்கள் இல்லையா? வெட்கமாகவே இல்லையா? உங்க குடும்பத்துல யாருக்குமே அது கிடையாதா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி பெருமனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அண்ணா வணக்கம். அண்மையில பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழங்கப்பட்டுக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பினை முதற்கட்ட கருத்தாக ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த தீர்ப்பின் முதலால் உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்ல முதல்ல இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம். மரண தண்டனை அப்படிங்கிற அந்த தண்டனை குறித்து நமக்கெல்லாம் ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. உலகம் முழுவதுமே மரண தண்டனை என்பது நீக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து அதுக்காக போராடியவர்கள் அந்த அந்த சிந்தனை கொண்டவர்கள்ல நானும் ஒருத்தன். அப்ப ஆனாலும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சில வழக்குகள் வருகிற போது மட்டும் அந்த தண்டனை இதுக்கெல்லாம் இருந்திருக்க கூடாதா என்கிற ஏக்கம் நமக்கு வருகிறது. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனங்களுக்கு உடனடியான மரண தண்டனை என்பது இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஆனாலும் கூட இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டுக்குள்ள இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில உச்சபட்ச தண்டனை என்பது சாகும் வரை சிறை என்கிற தண்டனை இந்த குற்றத்திற்கானதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த உச்சபட்ச தண்டனை கிடைத்திருக்கிறது, அதுவும் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற போது இது உண்மையிலேயே மகிழ்ந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. குறிப்பாக இன்றைக்கு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க சுத்துறையில. முதலமைச்சர் என்ன மனநிலையில இருந்து பேசுகிறாருன்னு தெரியல. ஊட்டியில அந்த புகைப்பட கண்காட்சிக்கு மத்தியில ஒரு பேட்டி, ஒரு பைட் கொடுத்திருக்கிறாரு. அதுல அவங்களுக்கு என்னமோ கிடைச்ச வச்சு மாதிரி பறைசாற்றுகிறாரு. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சியில ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னும் போது ஒரு அரசா மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அதை ஏன் இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இது ஒரு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதிவலையை திமுக பின்றாங்க. அதாவது நேற்று தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரிந்த உடனேயே நேற்றைக்கு காலையிலேயே தங்களுடைய ஐடி விங்க தயார் நிலையில வைக்குது திமுக. இன்றைக்கு இந்த விஷயத்தை தான் நாம் கொண்டு போய் முழுமையா சேர்த்தணும் என்று சொல்லி ஒரு
ஒரு அவங்களுக்கான ஒரு அஜெண்டாவை கொடுத்து காலையில் தயார் நிலையில் வைக்கிறாங்க. அதனுடைய நோக்கமாக என்ன இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அப்படின்னா, கனிமொழி அவர்கள் நேற்றைக்கு தொடங்குகிறார். நாங்க வந்து வாக்குறுதி கொடுத்தோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா பொள்ளாச்சி வழக்குல வந்து அந்த பாலியல் வழக்குல குற்றவாளிகளை தண்டிப்போம் சொல்லி, இதோ பாருங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று நேற்று கனிமொழி ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஆமா அதை ஆமா பார்க்கிறவர்கள் அப்படியே அந்த இந்த வழக்கு குறித்து விஷயம் புரியாதவர்கள் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு டோன்ல இருக்குது நேற்று கனிமொழி அவர்களுடைய அந்த நேர்காணல். அது முடிச்ச இப்ப வரைக்கும் திமுக ஸ்டாலின் பேசுறாரு. வரலன்னா இதுக்கு நீதியே கிடைச்சிருக்காதே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கும் பேசியிருக்கிறார். ஊட்டி உதகையிலும் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் பார்த்தீர்களா என்று கேட்கிறார். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இது வந்து கருணாநிதி அவர்களின் காலம் இல்ல, 1980, 90கள் இல்ல, 2025 வாழுகிறோம். இந்த நூற்றாண்டு பிறந்த கால் நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. உண்மைகள் மிக விரைவாக மக்களை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற காலத்திலே கூட எவ்வளவு தைரியமாக கூச்சநாச்சம் இல்லாமல் பொய் பேசுகிறார்கள் என்பதுதான் நமக்கு வியப்பாக இருக்கு. இது என்ன நம்ம இல்ல பொய்ன்னு சொல்லணுமா? பொய் பேசுறாங்கன்னே சொல்றீங்களா? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இந்த வழக்கை விசாரித்தது நமக்கு எல்லாரும் தெரியும், சிபிஐ. சிபிஐ வழக்கு விசாரிக்கிறது, குற்றவாளிகளை கண்டறிகிறது, பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களிடம் தானாக சென்று சாட்சியங்களை எடுக்கிறது. அந்த சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்துகிற வரை வேலை செய்வது சிபிஐ. இந்த சிபிஐக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது தொடர்புண்டா? இல்ல, இல்லை. இதை கொண்டு வந்தாச்சு. 2.5 வருஷம் ட்ரையல் நடக்குது கோர்ட்ல. இந்த 2.5 வருஷம் ட்ரையல்ல வழக்கறிஞர் வாதாடுகிறார். வாதாடுகிற வழக்கறிஞர் சிபிஐனுடைய வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அல்ல. சிபிஐனுடைய வழக்கறிஞருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கும் ஏதாவது தொடர்புண்டா? திமுகவுக்கு தொடர்புண்டா? நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். தீர்ப்பு கொடுத்தது நீதிபதி. இப்ப இதுல இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரும் கூட சொல்லல நாங்க பாருங்க வாங்கி கொடுத்துட்டோம். கேட்கவே இல்லை. நான் சட்டப்படி செய்யற வேலையை செஞ்சோம். இன்னைக்கு அதுக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. சரியான தண்டனை எல்லாருக்கும் கிடைச்சிருக்குங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி, அதோட சரி. ஆனால் இவர்கள், நான் கேட்கிறேன், இப்ப எந்த விதத்துல திமுக இந்த தீர்ப்பை பெறுவதற்கு, ஆட்சிக்கு வந்தா நாங்க தீர்ப்பை வாங்கி கொடுத்துருவோம்னு கனிமொழி சொல்லுகிறார்களே, அதை செஞ்சுட்டோம்னு சொல்றாங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்து செய்தது என்ன? அதுதான் இப்ப நமக்கு அவங்க கிட்ட பிரதானமா வைக்க வேண்டிய கேள்வி. அப்படின்னா திமுகவை சார்ந்து ஊடகத்துல பங்கெடுக்கிறவங்க, உங்கள் கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஐயா இன்பதுரை பங்கெடுத்த ஊடக விவாதத்துல கூட, நாங்க நீதிபதிகள் மாறாத வண்ணம் பார்த்து கொண்டோம், அதுல திமுகவுக்கு பங்கு இருக்குன்னு பேசுறதா தகவலையும் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து எடுத்துக்கிற கிரெடிட்டா நான் கேட்கிறேன். ஒரு வழக்கு நடக்கையில நீதிபதி மாற்றாம பாத்துக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காத வழக்குல நீதிபதி மாறுவது என்பது எதன் அடிப்படை, என்ன, எப்படி? திமுக அமைச்சர்களினுடைய வழக்குகளிலே நீதிபதிகள் போகிறார்களே, மாறி போகிறார்களே, அப்ப நீங்க தான் மாத்திக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு இப்ப செய்தி என்னன்னு? எவ்வளவு தெளிவா ஒரு பொய்யை வந்து உண்மை போல் கட்டமைக்கிற அந்த வித்தையை இவர்கள் கட்டு வைத்திருக்கிறார்கள். இதை இவங்க சொன்ன உடனே எடுத்து போடுறாங்க. இது வந்து இப்ப அருள்மொழிவர்மனையோ, இது கல்யாண சுந்தரத்தையோ, இது இன்னொரு அரசியல் நோக்கர்களையோ, ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு செய்தியாளர், இவங்களை இந்த செய்திகள் பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இது வழக்கு நடத்துனது சிபிஐ, நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது, இதுக்கும் தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் இந்த பொய் பிரச்சாரத்துக்கு பலியாகிறவர்கள் யார்? இன்றும் நம் நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிபிஐ என்றால் என்னென்று தெரியாது, நீதிமன்றங்களை பற்றியான போதிய புரிதல் இருக்காது. அப்ப ஸ்டாலின் அரசு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்கப்பா, மக்கள் அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்கு இத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இப்படி பச்சை பொய் பேசுகிறார்களே, இதை தோலுரிக்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்குதா இல்லையா? அதனால இதை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். ஓகே. ஆனா திமுக வந்து தொடர்ச்சியாக கிரெடிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க உங்க ஆட்சியில் நடந்த வழக்குகள் எல்லாம் சிபிஐக்கு வந்து மாத்த சொன்னாங்களே, மாத்தினீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா திமுக சார்பில் பேசுறவங்க அது எங்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது, ஒரு மாநில தன்னாட்சி பேசக்கூடிய நாங்க சிபிஐ ஏதோ கொடுக்கணும் கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியும், அது எங்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவதுங்க, இன்னைக்கும் கூட கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு கேவலம், ஏதாவது சிபிஐக்கு கொடுத்ததற்கு அதிமுக வெட்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. கனிமொழியிடமிருந்து அந்த வரிகள், அந்த வார்த்தைகள் வந்து விழுவதிலே எனக்கு ஆச்சரியம் இல்லை.
என்ன காரணம் நான் சொல்றேன். இந்த வழக்கு கட்டாயம் சிபிஐக்கு தான் போயிருக்க வேண்டுமா என்றால் இல்லை. தமிழ்நாடு காவல்துறையை இதை விசாரித்திருக்கலாம், சிபிசிஐடி போலீஸ் விசாரித்திருக்கலாம். ஆனால் இந்த சிபிசிஐடி போலீஸ் நம்ம காவல்துறை எல்லாம் தாண்டி அன்றைக்கு அது சிபிஐக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? ஏன்னா குற்றச்சாட்டை அன்றைக்கு ஆளுகிற கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை நோக்கி வைத்தது திமுக. இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அதிமுகவினுடைய தலைவர்கள் பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் பங்கு இருக்கிறது என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார். சில பத்திரிகைகள், சில திமுகவினுடைய அடிவருடி பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில சங்கங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. இப்ப ஆளுகிற அரசை நோக்கி உங்கள் கட்சிக்காரன் தான் குற்றவாளி என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பிறகு ஒருவேளை தமிழ்நாடு போலீஸோ சிபிசிஐடியோ விசாரித்து இதே போல இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கும் இவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, பாத்தீங்களா ஆளுங்கட்சிக்காரன் பூரா தப்பிச்சான், நாங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாயிடுச்சு என்று இவர்கள் பேசுவார்களா மாட்டார்களா? ஈஸ்வரினுடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆளுகிற கட்சியைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவனும் நல்ல தலைவனும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் விசாரிக்கிற இடத்துல இருக்கிறேன், என் மீதே நீ குற்றச்சாட்டை சொல்லிவிட்ட பிறகு இதை இனி ஒரு தேர்ட் பர்சன், இன்னொரு ஏஜென்சி என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒருத்தர் வந்து விசாரிக்கட்டும். ஒருவேளை அதுல நீ சொல்ற மாதிரி இந்த தலைவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்றால் அவர்களும் கைது செய்யப்படட்டும், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லித்தானே சிபிஐ விசாரணைக்கு போனோம். அப்ப இந்த நேர்மையை கனிமொழி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கனிமொழிக்கு இது கேவலமா தான் பேசும். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரத்துல எவ்வளவு படங்கள் வெளியே வந்தது. கனிமொழி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கேவலப்பட வேண்டியது நீங்கள் இல்லையா? வெட்கமாகவே இல்லையா? உங்க குடும்பத்துல யாருக்குமே அது கிடையாதா? உங்களுடைய அமைச்சர் அவன் வீட்டுல உட்கார்ந்து உணவு உண்டு கொண்டு இருக்கிற படம் வந்துச்சு, துணை முதலமைச்சர் உடன் நிற்கிற படம் வந்துச்சு, உங்க துணை மேயர் கொண்டு இருக்கிற படம் வந்துச்சு, அவனுக்கு இவ்வளவு தொடர்புகள் இருக்கிறது என்று சொல்லிச்சு. நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் யார் அந்த சார்னு கேட்டாங்க, எதிர்கட்சிகள் போராடின. இவ்வளவு அழுத்தம் உருவான போதும் கூட ஏன் நீங்கள் சிபிஐ-விடம் கொடுக்கவில்லை? அப்படின்னா மாநில அரசு சிறப்பா விசாரிக்கும், எங்கள்கிட்ட சிறப்பான புலனாய்வு அமைப்புகள் இருக்கு நம்புறாங்க திமுக அரசு. நான் அதுதான் இப்ப என்ன சொல்றேன்னா, மாநில அரசு விசாரிப்பு எல்லா வழக்கையும் நாங்க சிபிஐ கொடுனா கேட்கிறோம். குற்றச்சாட்டு உண்மையில உன் கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் வச்சு நீ விசாரிப்பேன்னு சொல்றது அரசுக்கு புறம்பானது இல்லையா? எங்க மேல குற்றச்சாட்டு வந்துச்சு, அதிமுக ஆட்சி மேல குற்றச்சாட்டு வந்தது, அந்த தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது. அதை நாங்க யோசிக்காம சிபிஐக்கு கொடுத்தோம். நீ ஏன் பயப்படுற? அப்ப உங்களுக்கு நல்ல புலனாய்வு அமைப்பு இருக்குதுன்னு நீ சொல்ற, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உன்னிடம் இருக்கிற புலனாய்வு அமைப்பு இங்க நடக்கிற தவறுகளை கண்டுபிடிக்காதுன்னு நான் சொல்லல, உயர் நீதிமன்றம் சொல்லு. இந்த அண்ணா நகர் 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட கொடூரத்துல அந்த குற்றவாளிக்கு எதிராக வந்து புகார் கொடுக்க போன அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டார்கள். ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட் நீதிபதி அதை விசாரிச்சுட்டு அதிர்ந்து போய் அவர் போட்ட உத்தரவு என்ன தெரியுங்களா? இவங்க சொல்ற மாதிரி நாங்கள் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கிய காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ இடம் கொடுத்தார். என்ன நீ அப்படி அரசியல் அழுத்தத்தை உருவாக்கிடுவே? நான் கேட்கிறேன், உயர் நீதிமன்றம் தீர்ப்பு போட்டது, இவங்களுக்கு கொடுத்துச்சு, உத்தரவு போட்டுச்சு உயர் நீதிமன்றம், இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும், நீங்க விசாரிச்சா அதுல உண்மை வெளியே வராது, இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்க வழக்குலேன்னு. நீ என்ன பண்ண? சுப்ரீம் கோர்ட் போய் செஞ்சு கூத்தாடி, சுப்ரீம் கோர்ட்டும் உன்னை என்ன சொல்லிச்சு? பாராட்டுச்சா? உங்ககிட்ட நல்ல புலனாய்வு அமைப்பு இருக்கு தமிழ்நாடு, நீங்களே போய் விசாரிங்கன்னு சொல்லிச்சா? தமிழ்நாட்டில இருந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிற எந்த அதிகாரியும் இந்த விசாரணையில் பங்கேற்க கூடாது, வேறு மாநிலங்களிலே ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த அதிகாரிகளை வச்சு விசாரிக்கணும்னு சொல்லிச்சு. மறைமுகமா என்ன சொல்லியிருக்கு? தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோல்ல இந்த விசாரணை இருக்கக்கூடாது, இருந்தால் உண்மை வெளிவராது என்கிற சந்தேகம் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததா இல்லையா? உயர் நீதிமன்றம் உங்களை சொன்னது, உச்ச நீதிமன்றமும் அதைத்தான் உங்களுக்கு வழிகாட்டியது. இத்தனையும் சொன்ன பிறகு நீங்கள் ஏன் சிபிஐக்கு போகவில்லை? ஏனென்றால் மடியிலே கனம் இருக்கிறது. இதைத்தானுங்க மறுபடியும் சுட்டி காட்டுறோம். இந்த ஞானசேகரன் வழக்குல ஞானசேகரன் ஒருவன் தான் குற்றவாளின்னு முதல் நாள்ல இருந்து நீங்க சொன்னது ஏன்? இதுவரை ஒரே ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார், வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று எந்த விசாரணையும் நடப்பதற்கு முன்னால் நம்முடைய கமிஷனர் எப்படி பேசினார்? இதே கேள்வியைத்தான் இதே கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியில இருந்து நாங்கள் இதே கேள்வியைத்தான் பொள்ளாச்சி வழக்கு அந்த பிரச்சனை நடந்த போது அன்றைக்கு இருந்த எஸ்பி பாண்டியராஜனை நோக்கி வைத்தோம். எப்படி எஸ்பி பாண்டியராஜன் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரு, விசாரணை முடிவதற்கு முன்னாடி எப்படி ஒரு முன்முடிவுக்கு வந்தார் என்று கேட்டோம். அந்த அதிகாரியின் மீது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தது. நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துச்சு. இன்னைக்கு
திரு அருண் நம்ம கமிஷனர் அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா? அப்புறம் என்னங்க இது? எல்லாமே பேசுறது எல்லாமே பச்சை பொய்யுங்க. அதையும் உண்மை போலவே பேசுவதற்கு திமுக காரன் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே கனிமொழி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்பது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் கொடுத்த அரசியல் அழுத்தம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இவர்கள் கொடுக்கிற எல்லா அழுத்தத்தையும் தாண்டி நின்று இந்த வழக்கிலே நாம் யாரையாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சிபிஐக்கு போகாம தடுத்திருக்க முடியும். ஆனால் குற்றச்சாட்டு என் மீதே இருக்கிற போது, என்னுடைய அரசை சார்ந்தவர்கள் மீதே இருக்கிற போது, நானே விசாரித்தால் அது அறத்திற்கு புறம்பாக போய்விடும் என்று சொல்லித்தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தார். எனவே அறம் குறித்தும் நேர்மை குறித்தெல்லாம் கனிமொழி அவர்களுக்கு விளக்கி அது வாய்ப்பில்லை. எனவே அவருக்கு அது கேவலமாகத்தான் தெரியும். எனக்கும் தான் கேவலமாக இருக்கிறது, இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம் நாட்டிலே இருக்கிறார் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நீங்க உங்களுடைய பயணி ஊடகத்திலும் இது குறித்து ஒரு பதிவை போட்டிருந்தீங்க. உங்களுடைய பதிவுகளும் பரவலாக பகிரப்பட்டுச்சு. அதே சமயம் திமுக ஆதரவாளர்களால நீங்க இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது செய்த போராட்ட காணொலிகளும் அந்த கருத்துக்களும் கூட பகிர்ந்தாங்க. உங்களுக்கு நெருக்கடி உருவாக்கணுங்கிறதுக்காகவும் அதை பகிர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரியான பகிர்தலை? மகிழ்ச்சியா பாக்குறேங்க. நாங்கள் போராடிய காலத்திலே நாம் தமிழர் நடிக்கிறார்கள், அவர்கள் அதிமுகவோடு கள்ள கூட்டணியிலே இருக்கிறார்கள் பேசியவர்கள் நாம் தமிழர் போராடவில்லையா என்று இன்றைக்கு கேட்கிறார்கள் என்று சொன்னால், நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகும் அந்த கட்சிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி தான். அது கல்யாண சுந்தரத்தின் போராட்டம் அல்ல, அது நாம் தமிழரினுடைய போராட்டம். நான் என்ன சொல்லுகிறேன், அந்த காணொலியை என்னிடம் கேட்டிருந்தாலே நானே கொடுத்திருப்பேன். எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு தான் நான் திமுக ஐடிவிக்கு கேட்கிறேன். இன்னும் நிறைய நான் வச்சிருக்கிறேன். நம்ம அந்த போராட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறது, நீங்க எடுத்து போட்டிருக்கிற காணொலியில நான் என்ன பேசுறேன்? நான் பேசுறேன் ஏதாவது கெட்ட வார்த்தையில பேசுறேன்னா தலைவர்கள் யாராவது? இல்ல இல்ல, ஏதாவது ஆக்ரோஷமா ஆவேசமா அந்த வழிகளை தான் நீங்க பகிர்றீங்க. ஒரு பொண்ணு இப்படி கதற விட்டுட்டு இருக்கிற நிலையில இப்படி எப்படி இந்த எஸ்பி இப்படி ஒரு முன்முடிவுக்கு வந்தாரு? இவர் யாரை காப்பாத்த பாக்குறாரு? மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறான்? ஓட்டை வாங்கிட்டு மக்களையே வேட்டையாடுவதற்கா? இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? குற்றவாளிகளை எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்கிறோம். இது போராட்ட காலத்திலே நாங்கள் வைத்த கோரிக்கை. இது நடந்த பிறகுதான் எஸ்பியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. நாம் என்ன கோரிக்கை வைத்து போராடுகிறோமோ அந்த கோரிக்கை வெற்றி பெறுகிறது. அது வெற்றி பெற்ற பிறகு இது இன்னொரு விஷயம் இருக்குது. சிபிஐக்கு இந்த வழக்கு மாறின பிறகு சிபிஐ இந்த வழக்கை சரியாக நடத்தி உடனடியாக இதுக்கு குற்றவாளிகளை கைது செய்து நீதி பெற்று தரணும்னு மத்திய அரசை வலியுறுத்தியும் நாங்கள் போராடி இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப சிபிஐ ஏன் மத்திய அரசு வலியுறுத்தி நாங்க போராட போனோம்? ஏன்னா மாநில அரசு தான் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை சரியாக எடுத்து விட்ட காரணத்தால் நாம அதுக்கு போறோம். இப்பவும் அதை தனிந்து சொல்றோம். நாம மாத்தி பேசினா தானே சங்கடப்படணும். நான் தான் எந்த கருத்தையும் சங்கடப்படுவீங்கன்றதுனால அந்த காணொலி வெளியிட்டாங்க. ஆனா அவங்க சங்கடத்தை உருவாக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க இப்ப எங்கிட்ட நிறைய காணொலிகள் இருக்குது. ஆனாலும் கூட அவர்களுக்கு கொடுத்த காணொலி என்னிடம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் நேற்று எடுத்து நான் பதிவே போட்டேன். அந்த காணொலி அவர்கள் கொடுத்து எனக்கு உதவிதான் செய்தார்கள். அதுல எஸ்பிக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அன்றைக்கு நான் பேசியிருக்கிறேன். அதை நான் பதிவாகவே நேற்று போட்டேன். எனவே அதனால திமுக காரர்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒதுங்க, அவர்கள் எது செய்தாலும் நம்ம நன்மைக்கே செய்வார்கள். எனவே அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அது 2 நாட்களாக அவர்கள் சமூக வலைதளங்களிலே பேசி இருக்கிற கெட்ட வார்த்தைகளின் அளவிற்கு நாம் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுத்திருந்தால் திமுகவினுடைய ஞானத்தை பாராட்டலாம். ஆனால் அங்கு பயிற்சியே கெட்ட வார்த்தை எழுதுவதற்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது என்று ஆன பிறகு எதையோன்னு எழுதிட்டு இருக்கட்டும், தப்பில்லை. நாம் இன்றைக்கும் சொல்லுகிறோம், அன்றைக்கு நாம் போராடினோம். நான் மட்டும் இல்லைங்க, உணர்வுள்ள எல்லா இளைஞனும் அன்றைக்கு போராடினாங்க. அந்த பெண்களினுடைய கதறல் ஒளி நம்மளுக்கு அவ்வளவு வெறியேற்றிட்டு போராட வச்சது. ஆனா இதே பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் வீட்டில் அந்த குழந்தை சிகரெட், ஒரு குழந்தை வேலைக்கு சேர்ந்த குழந்தை, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த குழந்தை, சிகரெட்டால் அவளுடைய தேகம் கொளுத்தப்பட்டு எல்லாம் வெட்டுக்காயத்தோடு மிகப்பெரிய சிக்கல் உள்ளான போது இந்த இடத்திலே கதறிய நாங்கள் அதற்கும் கதறினோம். அந்த பிள்ளையை பார்த்தும் எங்களுக்கு வெறி வந்துச்சு, கோபம் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஏப்பா வரலைங்கிறத நான் இப்ப கேட்கிறேன்.
ஒரு திமுக கொடி கட்டிட்டு ஈசிஆர் ரோட்ல பிள்ளைகளை துரத்திட்டு போனா பாருங்க, பொண்ணுங்க போன காரை துரத்திட்டு போனா பாருங்க, அந்த நாய்களை பார்த்து எங்களுக்கு அதே கோபம் தான் வந்தது. நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம், நாங்கள் மாறவில்லை. உனக்கு ஏன் அந்த கோபம் இல்லைன்னு நான் கேட்கிறேன். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில அவ்வளவு பெரிய கொடூரத்தை நீ அரங்கேற்றிய நாளில் இதே இந்த அயோக்கியத்தனத்தை பார்த்து இதே வெறியும் கோபமும் தான் எங்களுக்கு வருகிறது. அன்னைக்கு இருந்த அரசு எங்க கோபத்தை கேட்டு அந்த கோபத்துல இருக்கிற நியாயத்தை புரிந்து அந்த அரசு நடவடிக்கை எடுத்தது. இன்னைக்கு நீ ஏப்பா எடுக்கலன்னு கேட்கிறமே, மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறமே, ஒரு பதில் சொல்லக்கூடாதா திமுக காரன்? இருந்தால் சொல்லுவான், அவன் தான் என்ன செய்வான் பாவம். இந்த பொள்ளாச்சி பாத வழக்கு தொடர்பாகவும் எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி இந்த இரண்டு கட்சிகளுடைய முக்கியமான விஷயங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவா ஆழமா எளிமையா பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.